சென்னை சட்டசபையில 275 இடங்கள் இருக்கு. எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் ஒருத்தர் அந்த சபையை நடத்த முடியுமா? முடியாது. நமக்கு 30 இடங்கள் இருக்கு. எல்லாரும் ஒண்ணா நின்னு போட்டியிட்டா யார் மந்திரி சபை அமைச்சாலும், எந்த கட்சி மந்திரி சபை அமைச்சாலும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்காம இருக்க முடியாது. நீங்க ஒற்றுமையா இருந்தா இந்த 30 இடங்கள் மூலமா அந்த அமைச்சரவையை கைப்பற்றிடலாம். நம்முடைய வரலாற்றுல இப்பதான் நாம ஒரு தனி கட்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன்ங்கிற ஒரு அமைப்பை இப்பதான் உருவாக்கி இருக்கிறோம். கடந்த தேர்தல்ல இப்படியான கட்சி இல்லாததால ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நின்னு தேர்தல்ல போட்டியிட்டீங்க. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. எல்லாரும் எஸ்சி எஸ்டி ஃபெடரேஷனுக்கு வாக்களிப்பது மூலமா நம்முடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யணும் இந்த தேர்தல்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். சென்னையில இருக்கிற நம்முடைய உறுப்பினர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்தாலும் கூட காங்கிரஸ் அமைச்சரவையில 31 மாசம் நான் வேலை செஞ்சதுனால நம்முடைய உறுப்பினர்கள் ஒரு கேள்வி கூட கேட்டதில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். நம்முடைய உறுப்பினர்களுக்கு எந்த முக்கியமான விஷயத்திலும் பங்கெடுத்ததா அவங்க தெரியல. சட்டசபையில பிரதிநிதித்துவம் வேணும்னு நாம கேட்கறதனோட நோக்கம் என்ன? சும்மா போய் உட்காந்து சேர் தேய்ச்சிட்டு வரணும்ன்றதுக்காக நம்ம கேட்கிறோமா? கிடையாது. கிராமங்கள்ல வாழுற நம்முடைய சகோதரர்களுடைய எண்ணிலடங்கா துயரங்கள் எல்லாம் நீங்குவதற்காக நம்ம பிரதிநிதித்துவம் கேட்கிறோம். நமது மக்கள் சட்டமன்றம் போய் ஒரு பொம்மை போல உட்கார்ந்து இருந்தா அதனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இல்லையே. ஏன் நம்முடைய உறுப்பினர்கள் எந்தவித தீர்மானமும் கொண்டு வரல? ஏன்னா அவங்க காங்கிரஸோட அடிமைகள் ஆயிட்டாங்க. உங்களுடைய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியாருக்கு பிடிக்காத தீர்மானங்களை அவருடைய அனுமதி இல்லாம கொண்டு வந்தா அந்த நபருக்கு உதைதான் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறார். இந்துக்களுக்கு அடிமைகளாக கடந்த 2000 வருஷமா நாம இருந்துட்டோம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரசியல் சக்தியை கொண்டு மறுபடியும் அடிமையா இருக்கக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய நபர்கள் காங்கிரஸ்க்கு அடிமையாகாதபடி உண்மையான வீரர்களைப் போல போராடக்கூடியவர்களாக இருக்கணும். அரசியல்ல நாம பிறருடைய உதவியை நாடக்கூடாது. அரசியல்ல நாம பிறருடைய உதவியை நாடக்கூடாது. தீவிரமா இருந்து இந்த தேர்தலை பங்கெடுத்துக்கிட்டா உண்மையில பல இடங்களை நம்மளால கைப்பற்ற முடியும். நான் சொன்னது எல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க உயிரோடு இருக்கிறதா இல்ல இறக்குறதா அப்படின்னு யோசிச்சு இந்த தேர்தலை நீங்க பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை பெரம்பூர் பாரக்ஸ் ரோட்ல டிசம்பர் 25, 1945 பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் பிரச்சார உரையா பேசியிருக்கிறார்.